ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆனா ஹீரோயினுக்கு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. இவ ஹீரோவை லவ் பண்றாளா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. ஹீரோக்கு இப்ப கண்ணு தெரியணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான், ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காகவே. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதான் காட்டுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பதான் உங்க கண்ணில் இருக்க பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோம். உங்களோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோவுமே சொல்றான், டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் விட இப்ப கொஞ்சம் விஷயம்லாம் நல்லா பிளரா தெரிய மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டருமே வந்துட்டு, ஆமா இப்பதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கண்ணு தெரியும், அது வரைக்கும் நீங்க இந்த கட்டை பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட பிஏ சொல்றாங்க, பாஸ் மேடமை வந்து உங்க அண்ணா பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து மேடமை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை அந்த மேடும் கிம்மை சேர்ந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேடு வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இவர் ரொம்ப ஓவரா பண்ணா, இவ தான் அந்த கண்ணு தெரியாதவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, கிம்முமே நான் வந்துட்டேன்ல எல்லாம் பாத்துக்கிறேன், இவளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்ன நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா? என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே கண்ணு தெரிஞ்சிடும், அவன் பாரு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு கிம் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, அந்த கண்ணு தெரியாத குருடனுக்கு இவ்வளவு அழகான வைஃபா, பேசாம நீ ஏன் கூட வந்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, கிம் உடனே ஹீரோயினை சப்புன்னு அறிஞ்சிடறான். சே, எனக்கு அந்த குருடன் பார்க்க பொறாமையா இருக்கு, அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, இந்த குடும்பத்தோட சொத்து, இப்ப பாரு இந்த அழகான ஒய்ஃப் கூட அவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க பாரு என் ஒய்ஃபை டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே கிம்முமே அவனோட அடியாள்களை வச்சு ஹீரோவை பிடிக்க சொல்லிடுறான். கிம் வந்துட்டு ஹீரோவோட கண்ணில் இருக்க பேண்டேஜ் எடுத்துட்டு, தி குருடா என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கண்ணை திறந்து கிம்ம நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே கிம் பயந்துடுறான். ஏண்டா உனக்கு கண்ணு தெரியாம தானே இருந்துச்சு, உனக்கு எப்படா கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அவன் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு கண்ணு தெரிஞ்சோன்னா கிம் அங்கிருந்து பயந்து போயிடுறா. நீங்க இப்ப தப்பிக்கலாம்டா, கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களை பாத்துக்கிறேன், உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு ஓவரா ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட கண்ணு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது போல. அவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு வந்து அட்மிட் பண்றா. அப்போ டாக்டர் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல இப்பதான் உங்க கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருதுன்னு, அதுக்குள்ள நீங்க இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்ணு தெரியாம கூட போயிடலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின்மே, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, நீ ஆபத்துல இருக்கும் போது நான் எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும், என் கண்ணே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தான் நடந்து வருவான். அந்த ஷேர் ஹோல்டர் ஹீரோவை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறான். உங்க கண்ணு கியூர் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே, ஆமா எனக்கு கண்ணு கியூர் ஆயிருச்சு அங்கிள், நீங்க இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கிம் வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு எவிடன்ஸா வேணும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கிம்முமே வந்திருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் அவனுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணிடுறான் கிம் இங்க இருக்கிறத. ஹீரோ வந்துட்டு அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், 2 வருஷமா நான் கம்பெனிக்கு வரல, கம்பெனில என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இதோட எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வந்து உட்கார்றான். டே தம்பி, உனக்கு இப்பதானே கண்ணு சரியா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் நல்ல குணமாயிட்டு வா, அதுக்கப்புறம் கம்பெனியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா, நான் இப்போ கியூர் ஆயிட்டேன்ல, இதுக்கப்புறம் நானே என்னோட கம்பெனியை பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, கிம் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அது என்னோட கம்பெனி, எனக்கு தேவையான பென்ட்ரை மட்டும் கிடைச்சா போதும், உன்னை கொண்டுட்டு நான் அந்த கம்பெனிக்கு சிஓ ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை பத்தி தான் அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த அங்கிள் சொல்றாங்க, என்ன தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, 2 வருஷமா
அவங்க கோமால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆகி தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா பாக்கலாம்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ அங்க இருக்க டேபிள்ல கால் இடிச்சிருது. அப்போ கிம் புரிஞ்சுக்கிட்டா ஹீரோக்கு இன்னும் கண்ணு தெரியல, அவன் இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் கிம் வந்துட்டு அந்த அங்கிளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உங்களை நான் இல்லாம ஆக்கிடுவேன், ஹீரோ கிட்ட எந்த விஷயமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த அங்கிளுமே பயந்துகிட்டு நான் ஹீரோக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கான். தாத்தா கோமால இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், 2 வருஷமா நீங்க கோமால இருந்திருக்கீங்க, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியல தாத்தா, நான் உங்களை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். தாத்தா இதான் என்னோட ஒய்ஃப், நான் இவ்வளவு ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க சீக்கிரமா கண்ணு முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவோட கையை லைட்டா அசைறதா ஹீரோ நோட் பண்ணிடுறான். அவன் உடனே டாக்டர் எல்லாம் கூப்பிடுறான். தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சு, என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. டாக்டருமே வந்துட்டு தாத்தாவை செக் பண்றாங்க. ஹீரோ வெளில வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான், தாத்தாக்குமே கான்சியஸ் வர போகுது, எனக்கும் கண்ணு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டாக்டர் இறந்து போயிட்டாங்க, அவங்களை யாரோ கொண்டுட்டாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிம் தான் பாத்தீங்கன்னா டாக்டரை கொண்டிருப்பாங்க. ஏற்றோட ஹீரோ உடஞ்சு போயிடுறான். அப்போ எனக்கு கண்ணே தெரியாதா, இதுக்கப்புறம் யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேட் ஆயிடுறான். ஹீரோயின் சொல்றா, அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அந்த டாக்டரோட ஜூனியர் டாக்டர் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம், உனக்கு கண்டிப்பா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறா. ஹீரோயின் உடனே அந்த டாக்டரோட ஜூனியருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறா. இவன் பேரு ஜின்னு. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல. அந்த ஜின் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இவங்க தான் என் ஹஸ்பண்ட், இவங்களுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜின் வந்து காலேஜ் படிக்கிறப்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிருப்பா. அந்த ஜின் வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கா. இத பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா ஜெலஸ் ஆகுது. அவன் உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு அவ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு செம கடுப்பாகுது. அவ சொல்றா, சரிங்க உங்க ஒய்ஃபாவே இருக்கட்டும், நான் உங்க ஒய்ஃப் கிட்ட உங்க ட்ரீட்மெண்ட் விஷயமா கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் வெளில போயும் கூட டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கா. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்காக இந்த ஜின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை இப்பயே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வீட்டுல வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அந்த மேரேஜ்ல சுத்தமா இஷ்டமே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், காலேஜ் படிக்கிறப்போ உனக்குமே என்ன பிடிச்சிருந்தது தானே, நீயும் என்ன லவ் பண்ண நல்லாவே தெரியும், இப்பயும் ஒண்ணு கேட்டு போல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இன்னும் உனக்கு என் மேல லவ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை வந்துட்டு அவங்க கூட பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேணுட்டு கீழே போட்டு வடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வரா. அப்ப ஹீரோ சொல்றா, இல்ல நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், நீ கூடயே இரு, டாக்டர் கிட்ட அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, என்ன புருஷா, நான் டாக்டர் கிட்ட பேசுறத பார்க்கும்போது உனக்கு ஜெலஸ் ஆகுதா, அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு இப்ப அவங்க மேல எந்த லவ்வும் இல்ல, நீங்க எதுவும் ஜெலஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, உங்க தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சு, அவங்க இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறா, அவங்க தாத்தாக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கிம்முக்கு வந்து தாத்தாக்கு கான்சியஸ் வந்த விஷயம் தெரிய வர அவன் செம கடுப்பாயிட்டு இருக்கான். தாத்தா மட்டும் நல்லா ஆயிட்டாங்கன்னா ஹீரோ சரியாயிட்டு வர வரைக்கும் அவங்க தான் இந்த கம்பெனியோட சேர்மனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஹீரோவோட கண்ணுக்கு பாய்சன் போட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியே வச்சிருக்க மாட்டாங்க, என்ன எப்படியோ துரத்தி விட்டுருவாங்க, ஹீரோக்கு கண்ணும் தெரியக்கூடாது, தாத்தா முழிக்கவும் கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட பேய வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிம் வந்துட்டு தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே அவங்க பேய கிட்ட ஏதோ ஒரு பிளான் சொல்றாங்க தாத்தாவை காப்பாத்துறதுக்காக. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வீட்டுல இல்லாதனால அந்த சீக்ரெட் பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்திருப்பா.
அதனால வீட்ல அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல. ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்தன செம கடுப்பாயிடுறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்கா, என்ன தவிர உங்களுக்கு வேற யாராவது பிடிக்குமா, உங்க லைஃப்ல எனக்கு முன்னாடி வேற யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அப்படிலாம் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ இந்த மாதிரி போய் சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. அவ வெளில உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜின் வந்து என்னாச்சு, உனக்கும் ஹீரோக்கும் சண்டையா, உனக்கு நல்லாவே தெரியும் அவன் நல்லவனே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவனுக்கு கண்ணு வேற தெரியல, அவனை சுத்தி எவ்வளவு எனிமிஸ் இருக்காங்க தெரியுமா, அவனை கொலை பண்ணு நினைக்கிறாங்க, நீ அவன் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது ஆயிரும், நீ பேசாம என்ன லவ் பண்ணு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டோட ஜின்னுக்கு செம்மைய கடுப்பாகுது. உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு, அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு உனக்காக நான் வரேன்னு சொல்றேன், அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, உனக்கு தான் புரியல, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அவங்களோட ஒய்ஃப், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஜின் வந்துட்டு வில்லத்தனமா யோசிக்கிறா, எப்படியாவது ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான். அவன் உடனே யாருக்கோ கால் பண்ணிட்டு, சீக்கிரமா வந்துட்டு ஹீரோவோட கண்ணு சரியாயிரும், நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லி தான் வந்து பேசிட்டு இருக்கா. அவங்களுக்காக நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துறா. ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோ தூங்கிட்டு இருக்க விஷயம். அவனுமே வந்துட்டு இந்த மாதிரி கிஸ் பண்றான்னு நினைச்சிட்டு அவ ரொம்பவே சோகமா இருந்து அழுதுட்டு இருக்கா. இதை ஜின் பார்த்துட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிடுறான். அவன் சொல்றான், நான் தான் சொன்னேன்ல ஹீரோ நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, பாரு அவன் எக்ஸ் லில்லி வந்தோன்னு அவ கூட சேலன்னு முடிவு பண்ணிட்டா, அவ கிஸ் பண்ணா இவ தள்ளி விட வேண்டியதானே, இவனுமே அந்த கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணா அப்போ அவனுக்கு அவனோட எக்ஸ் மேல ஃபீலிங் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இனிமே வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. கொஞ்சம் தனியா விடுறீங்களா, எது வந்தாலும் நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்க ஹீரோ முடிச்ச உடனே தண்ணி கேக்குறான். அப்போ பக்கத்துல அவனோட எக்ஸா இருக்கா, அவதான் தண்ணி கொடுக்கறா. ஹீரோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த லில்லி பேச ஆரம்பிக்கிறா. இவ வாய்ஸ கேட்டோன்னா பக்கத்துல இருக்குது அவளோட எக்ஸ்ன்னு தெரிஞ்சோடனே ஹீரோ சமய கடுப்பாகிறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா இந்த லில்லி வந்துட்டு அந்த போனை வாங்கி வச்சுக்கிறா. என்ன இதுக்கு இவ்வளவு கோவப்படுற, நீ யாருக்கும் கால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. லில்லியுமே சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இருக்கா. போகும்போது அந்த டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த டாக்டர் வந்துட்டு லில்லிய கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. இது எல்லாமே இந்த டாக்டரோட பிளான் தான் போல. இந்த டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஹீரோயின் உன்னை விட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் தெரியல, அந்த கட்டெல்லாம் ஊத்துட்டு எப்படியோ தட்டு தடுமாறி வெளில வந்துட்டு இருக்கான். அந்த பேண்டேஜ் எடுத்தோன்னே ஹீரோக்கு இப்ப கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த லில்லி வந்து நேரா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு ஹீரோக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நானும் அவங்களும் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப ஹீரோக்கு கண்ணு வேற தெரிய போகுது, இதுக்கப்புறம் நீ ஹீரோட லைஃப்ல இருக்க வேண்டாம், எங்க லைஃப்ல இருந்து வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட கையை பிடிச்சு தட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க ஒன்னும் ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்த நான் பார்த்தேன், எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு நான் அப்போ அன்கான்சியஸ்ல இருந்த, நான் மெடிசன் சாப்பிட்டதுனால தூங்கிட்டு இருந்தா, அவ கிஸ் பண்ணது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ பிளட் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ ஜின் வந்து ஹீரோவை செக் பண்ணிட்டு சொல்றா, அவ்வளவுதான் ஹீரோவோட கண்ணில் இந்த பாய்சன் எல்லாமே வெளில வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஹீரோக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்பயுமே ஜின் வந்து கேட்கறா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்பவே சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஜின்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோயின் இப்ப நேரா ஹீரோ பார்க்க உள்ள வர ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத, நான் ஒன்னதான் லவ் பண்றேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாம போனோன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா, இந்த 2 வருஷமா இருட்டுல இருந்த எனக்கு வெளிச்சமா வந்தது நீ மட்டும்தான், என்ன உன்னை லைஃப்ல இருந்து போக சொல்லாத, என்னை விட்டு எப்பயுமே போயிடாத
பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. நான் உங்களை விட்டு எப்படி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கிம்முக்கு வந்துட்டு ஹீரோவோட கண்ணு கியூர் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அவன் செம கடுப்பா இருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ கெத்தா வந்துட்டு அவனோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ சொல்றான், வாடா அண்ணா வா, என்னோட பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் சொல்றான், உனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் தான் இப்ப இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், கண்ணு தெரியாத முன்னாடி வரைக்கும் தான் நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், இப்ப எனக்கு தான் கண்ணு நல்லா தெரியுதே, இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டோன்னே கிம்னால எதுவுமே பேச முடியல. அவன் எப்படியாவது இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு தான் வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜின் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவை ஹீரோயினையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ இம்பார்ட்டன்டா கால் வர அவன் வெளில பேச போயிடுறான். அவன் போன சமயமா பார்த்து இந்த ஜின்னோட ஃபியான்சி வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையறா. இங்க பாரு, ஒன்னாலதான் வந்துட்டு ஜின் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, எனக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஒன்னு ஜின்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜின்னோட ஃபியான்சி அப்பயுமே கேட்காம, எனக்கு நல்லாவே தெரியும் நீ காலேஜ்ல இருந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கல்ல, இப்போ என்னோட ஃபியான்சியை செடியூஸ் பண்ண தானே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாயிருது. அவ ஜின்னோட ஃபியான்சியை சப்புன்னு அரைஞ்சிடுறா. ஜின்னோட ஃபியான்சி உடனே ஹீரோயினை அறையலான்னு சொல்லி போக அப்போ ஜின் தடுத்துறான். அப்போ ஹீரோமே கரெக்டா வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னு அந்த ஜின்னோட ஃபியான்சி கேக்குறா, உனக்கு கண்ணு தெரியாம தானே இருந்துச்சு, உனக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே எதுவுமே பேசாம ஜின் கிட்ட, இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப உன்னோட ஃபியான்சி இன்சல்ட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கும் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மீட் பண்ண வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. யாரோ வந்து தாத்தாவோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விடுற மாதிரி காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா கிம் தான் பண்ணிருப்பான் போல. ஏன்னா தாத்தாக்கு கான்ஷியஸ் வந்துச்சுன்னா கிம்முக்கு தான் வந்து கஷ்டம், அதனால அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான் போல. நெக்ஸ்ட் சீன்ல மீட்டிங் நடக்கிறதான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கிம் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முமே மனசுக்குள்ள, சீக்கிரமா எனக்கு அந்த சீக்ரெட் பென்ட்ரைவ் கிடைக்கட்டும், உன்னை இந்த ஆபீஸை விட்டு வெளில துரத்தி வரேனா பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். தென் ஹீரோயின் வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கும் போல. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். அங்க கிம்முமே இருக்கான். கிம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு, உங்க அம்மா சூசைட் பண்ணி இருக்கல, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் ஹீரோ வீட்டுல இருக்க சீக்ரெட் பிரிண்டரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேனா உங்க அம்மாவை கொலை பண்ணது யாரு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா வர இந்த கிம் சொல்றா, இங்க பாரு, உனக்கு 1 month தான் டைம் தருவேன், அதுக்குள்ள அந்த சீக்ரெட் பிரிண்டர் என் கையில கிடைச்சாகணும், இல்லைன்னா உன்னோட ப்ராஜெக்ட் அதை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, உன்னை இந்த பார்ட்டிக்கு நான் இன்வைட் பண்ணவே இல்லை, எதுக்காக நீ வந்த, நான் உன்னை எதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனேன், அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, எங்க அம்மா சூசைட் பண்ணிக்கல, எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் எங்க அம்மாவை கொன்றிருக்காங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, அவளை யாரும் கொலை பண்ணல, நீ மட்டும் கிம் கேட்ட பென்ட்ரைவ் கொண்டு வந்து கொடுக்கலனா நம்ம குடும்பமே பேங்க் கரப்ட் ஆயிரும், தயவு செஞ்சு அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அப்போ உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு, நீங்க சொல்லுங்க, நான் பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே எவ்வளவோ சொல்றாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, உங்க அம்மா சூசைட் தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால தாத்தாவோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா போயிருச்சு. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே வந்துட்டு தாத்தாவை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க.